இவர்களுக்கு நம்மளுடைய இந்த மதிப்பை செலுத்துவதற்காக இயக்குனர் குழு தலைவர் அன்பு அவர்களையும் இங்கே அழைக்கின்றேன். நேரத்தில் திருமதி பிரபா அவர்களையும் இங்கே அழைக்கின்றேன். அவர்களுமே ஒரு பெருமை மிகு தாயார். இந்த தருணத்துல அவர்களும் இங்க இருந்தாக்க ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சி முழுவதுமே பிரார்த்தனாவை சுற்றி தான் இருந்திருக்கு. நம்ம குழந்தை இந்த இடத்துல போய் இங்க பாடி இருக்கு, இவ்வளவு தூரம் இவ்வளவு சிறப்பு பெற்றிருக்கு அப்படின்னு நினைச்சோம். ஒருவராக இருந்தாலும் இவருடைய முயற்சி மிகவும் பெரியது. அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பு சும்மா கிடைக்கல. பேரவையில மிகப்பெரிய ஒரு பாட்டுக்கு பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியில அவ்வளவு பேரு கலந்துக்கிட்டதுல இவ வெற்றி பெற்றா. அதை பார்த்துட்டு தான் இந்த வாய்ப்புகள் கிடைச்சிட்டு மேலும் மேலும் உயர்க பிரார்த்தனா. நன்றி. ஒரே ஒரு இடைச்செருக்கள் மாதிரி அமிர்த விஷயம் ஆமாங்க. உங்க பெற்றோர்கள் வாங்க. ஜான்சியும் ஒரே ஒரு நிமிஷம் வாங்க. ஜான்சி டக்குன்னு வாமா, அப்படியே நில்லுங்க. அதாவது ஒரே ஒரு நான் அனுபவித்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா முதல் அறிமுகத்தில் சொல்லும் போது ஒரு குரல் சொன்னார், ஈன்ற பொழுதில் பெரிதவர்க்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்கள். இதை வள்ளுவர் ஏன் ஒரு ஓடவஞ்சனை பார்த்து ஈன்ற பொழுதில் பெரிதவர்க்கும் தன் மகனை மட்டும் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப நாளா யோசிக்கிறது. அப்போ மகன்கள் ஒரு 10 பேர் 8 பேர் பிறந்தவங்க என்னாலும் ஒருத்தன் தான் உருப்படியாவான். அதனால எவனாவது ஒருத்தராவது உருப்படியானா அந்த தாய்க்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எழுதியிருக்காரு. அதை பெறக்கூடிய தகுதியும் வலிமையும் பெண்களுக்கே உண்டு, எனக்கு எந்த பாராட்டும் தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக தான் எழுதியிருக்காரு. அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்ச நாள் கழிந்து உணர்ந்து இதை நிறைய இடத்துல பகிர்ந்திருக்கேன். அந்த மாதிரி 2 மகள்களும் அமிர்த வர்ஷினி ஆகட்டும், உங்க ஊர் பிரார்த்தனாவும் இருக்கட்டும், பெண்கள்ல அவங்க வலிமையுள்ள ஒரு இலக்கியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு படைப்பு படைத்த பெண்கள். அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் ஒரு பெரிய கலக்க ஒரு கைகட்டளை குறித்து பாராட்டி தொடர்ந்து வாழ்க்கை நடத்தி